எம்பிபிஎஸ் படிக்க அப்ராட் போகணும்னு பிளான் பண்றீங்களா? அப்போ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் ஆக போற உங்களுக்கு நியூ என்எம்சி கைட்லைன்ஸ் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். Hi, this is Manasa from Ratio Abroad Studies. First, 12th board examல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ்ல மினிமம் 50% ஸ்கோர் பண்ணிருக்கணும். கம்பல்சரியா நீட் எக்ஸாம் குவாலிஃபை ஆகியிருக்கணும். நீங்க அப்ராட்ல எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ண உங்களோட நீட் ஸ்கோர் 3 இயர்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்கு. ஸோ நீங்க எந்த கவலையும் இல்லாம நெக்ஸ்ட் இயர் கூட பிளான் பண்ணலாம். கோர்ஸ் டியூரேஷன் 54 months, அதாவது 4.5 years ஃபுல் டைம் எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி இங்கிலீஷ். நீங்க அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிச்சாலும் உங்களோட எம்பிபிஎஸ் சிலபஸ் இந்தியன் எம்பிபிஎஸ் சிலபஸோட மேட்ச் ஆகணும். அதாவது தியரி, பிராக்டிக்கல், கிளினிக்கல் இதெல்லாமே கவர் ஆகணும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணணும். பிளஸ் நீங்க எந்த கண்ட்ரில எம்பிபிஎஸ் படிச்சீங்களோ அதே கண்ட்ரில இண்டிபெண்டன்ட் டாக்டரா ஒர்க் பண்றதுக்கான லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். காலேஜ் இல்லைன்னா கண்ட்ரி சேஞ்ச் பண்ணலாமா? கண்டிப்பா கூடாது. நீங்க எந்த காலேஜ்ல ஜாயின் பண்றீங்களோ அதே காலேஜ்ல தான் உங்களோட என்டையர் எம்பிபிஎஸ் கோர்ஸ்மே படிச்சு முடிக்கணும். இது என்எம்சியோட ரூல். அப்புறம் ரொம்ப முக்கியமானது உங்களோட டோட்டல் ஜேர்னி ஆஃப் எம்பிபிஎஸ் அப்ராட் பிளஸ் ஹோஸ்ட் லைசன்ஸ் பிளஸ் எஃப்எம்ஜிஇ ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம் பிளஸ் இந்தியன் இன்டர்ன்ஷிப் இதெல்லாமே 10 yearsக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். உங்க ட்ரீம் கரியரான எம்பிபிஎஸ் அப்ராட் பிளான் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சூஸ் பண்ற யூனிவர்சிட்டி என்எம்சி கைட்லைன்ஸை ஃபுல்ஃபில் பண்றாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்ராட்ல என்எம்சி நார்ம்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட அட்மிஷன்ஸ்க்கு உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்ராட் எம்பிபிஎஸ் பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருக்கு இல்ல உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.